வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அஇஅதிமுக சார்பில் பல்வேறு நூதன பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு செலவு செய்தீர்கள், அன்றாட தேவைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலை எவ்வளவு என்பதனை எடுத்து கூறி, நீங்கள் பயன்படுத்தும் தினசரி பால், மளிகை, வீட்டு வரி, பள்ளி கட்டணம் போன்றவற்றிற்கு அதிமுக ஆட்சியில் எவ்வளவு செலவு செய்தீர்கள், தற்போது திமுக ஆட்சியில் எவ்வளவு செலவு செய்து வருகின்றீர்கள் என்பதனை நேரடியாக கேட்டு, அச்சிடப்பட்ட பில்லை கொடுத்து திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எதிர்கொண்டு வரும் விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டி தீவிர பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பழனியாண்டி, நாகராஜ், மாவட்ட கவுன்சிலர் சிவசாமி ஆகியோர் உடனிருந்து வருகின்றனர். இந்த தீவிர பிரச்சாரத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 25 கிலோ போட்டேன். சமையல் என்ன ஒரு மாசத்துக்கு எத்தனை லிட்டர் வாங்குவோம்? 3 லிட்டர் போதுமா? சரி, 2க்கு சேர்த்து 4 லிட்டர் போட்டேன். அப்புறம் சர்க்கரை எவ்வளவு வாங்குவோம்? நாட்டு சர்க்கரை 2 சேர்த்து ஒரு 2 கிலோ வாங்குவோமா? 5 கிலோ வாங்குவோமா? 3 கிலோ. ஐயா தான் வாங்குறாரு போல இருக்கு. அதான் கரெக்டா சொல்றாரு. பார்த்தீங்களா, அம்மாவுக்கு தெரியல, ஐயா கொடுக்குறாங்க, ஐயாவுக்கு தான் தெரியுது. ரைட்டு. இப்போ முக்கியமான கேள்வி, இப்ப இப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் மாசம் எவ்வளவு வருது? கரண்ட் பில் மாதம் இப்போ சமீபத்தில் வர்றது 1200 ரூபா. நம்ம ஆட்சியில எவ்வளவு இருந்துச்சு? நம்ம அம்மாவோட ஆட்சி 450 ரூபாய். 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அது போக வெறும் 450 ரூபாய் தான் வந்துச்சு. இப்ப மின்சாரத்தை ஏத்திட்டாங்களா திமுக ஆட்சியில. அப்ப 450 ரூபாய் போட்டுக்குவோம். இப்ப 1200 ரூபாய் ஆயிடுச்சு. உண்மைதானே? நீங்க சொல்றது மட்டும் தான் நான் போடுறேன். ரைட்டு. இது நம்ம சொந்த வீடு தானே. இப்ப வீட்டு வரி, இப்ப நம்ம ஆட்சியில வரி கம்மியா இருந்துச்சு. வீட்டு வரி, குடிதண்ணீர் வரி கம்மியா இருந்துச்சு. இப்ப வரி ஏறி போச்சு. இப்ப எவ்வளவு வரி, அப்ப எவ்வளவு வரி? 1300 ரூபாய். கரெக்ட். அதுவும் ஐயா தான் கட்டுறாரு. அப்ப 800 சில்லறையா? ரைட்டு. இதுவும் கரெக்டு. இப்ப சராசரியாங்கய்யா, இப்ப நம்ம குடும்பத்துக்கு இப்ப ஒரு நம்ம குடும்ப செலவுக்கு எவ்வளவு இருந்தா ஓட்டலாம்? 15,000 ரூபாய் ஓட்டிடலாம். இப்ப கூட வரும் ஒரு 20,000 ரூபாய் வந்துருமாமா? பிள்ளை ஸ்கூல் கட்டணத்துல இருந்து நம்ம எல்லாம் சேர்த்துல மொத்தம் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணோம்னா மாசம் எவ்வளவு வரும்? நம்ம 40,000 வரும். ஏற்கனவே நம்ம ஆட்சியிலனா அம்மா இருந்தாங்க, நம்ம எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார். அப்ப எவ்வளவு? 22,000 ரூபாய். இப்ப 40,000 ரூபாய். டபுள் ஆகி போச்சு. இப்ப 20,000 ரூபாய், 22,000 ரூபாங்க. 20,000 ரூபாய் போட்டுக்கோமா? இப்ப அப்படியே 40,000 ரூபாய் ஆகி போச்சு. இந்த 40,000 ரூபாய் இருந்தால் தான் நம்ம குடும்ப செலவு பராமரிக்க முடியும். பைக்கில் போகணும். பட் நம்ம குடும்பத்தில், உங்க குடும்பத்திலயோ அப்பா வீட்டுல இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது லேப்டாப் வாங்கியிருக்காங்களா? நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க. இப்ப திருமணம் நடைபெற்ற உங்கள் மகளுக்கு இந்த திமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கிடைத்ததா? இல்லையே. நம்ம அம்மா ஆட்சியில தாலிக்கு தங்கம் அதுவும் இல்லை. இப்ப நம்ம ஆட்சியில ஸ்கூட்டி கொடுத்தோம். இப்ப ஸ்கூட்டிக்கு எதுவும் நம்ம வாங்கியிருக்கோமா? இல்ல. ரைட். சிமெண்ட் இல்ல. இவ்வளவுதான். தாலிக்கு தங்கம் நம்ம வாங்கல, லேப்டாப் நம்ம வாங்கல, நம்ம ஸ்கூட்டி வாங்கலாமா? அவ்வளவுதான்மா. இப்ப இந்த விலைவாசியில எவ்வளவு உங்களுக்கு பாதிப்பு, இப்ப இந்த திட்டம்லாம் வராதனால உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம்மா. நீங்க சொன்ன கருத்தை வச்சு இப்ப நான் பிரிண்ட் கொடுக்குறேம்மா. இதெல்லாம் பிரிண்ட் வரும். நீங்களே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு, சுமாரா எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். இப்ப பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்ப இதுல பிரிண்ட் வருதுங்கம்மா. உங்க பால், உங்களுடைய சர்க்கரை, உங்களுடைய அரிசி, உங்களுடைய மாதாந்திர செலவு, 3 நலத்திட்டம் இந்த ஆட்சியில கிடைக்கல. அப்ப இதை அப்படியே கிழிச்சு உங்கள்ட்ட கொடுக்குறேன். நீங்களே ஐயாவே பார்த்து எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க. அம்மாட்ட சொல்லுங்க. கண்ணாடி போட்டுக்கிறீங்களா? தெரியுதா? நீ பாருங்க, கிட்ட வாங்கம்மா.
10 லட்சம்னா 15 லட்சம். 15 லட்சத்தி சொச்சம் படிங்க. 15 லட்சத்தி ஆ 40,000. 40,940 ரூபா. 15 லட்சத்தி 40,940 ரூபாய். இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சினால நம்ம குடும்பத்துக்கு நட்டம், இழப்பு. என்ன பண்றது அப்ப? அதான் திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் உண்மைங்கம்மா. இப்ப நம்ம டெய்லி வந்து நம்ம பால் வாங்குறோம், நம்ம டெய்லி வந்து சக்கரை வாங்குறோம்னா நமக்கு தெரியலைங்கம்மா. நம்ம வந்து ஐயா நினைக்கிறாங்க, சரி இந்த மாசம் கடையில இருந்து ஜாமான் எடுத்துக்கோங்க, இந்த மாசம் கரண்ட் பில்ல கட்டுறோம், அடுத்த மாசம் கட்டுறோம், நீங்க கட்டுறீங்க. ஆனா இந்த கரண்ட் பில்லு, இந்த சொத்து வரி, இந்த குடிநீர் வரி, நமக்கு கிடைக்காத திட்டங்கள் இந்த நம்ம குடும்பத்துக்கு மட்டும் 5 லட்சம் ரூபா. இந்த தெருவுக்கு எடுத்தோம்னா பல கோடி. ஆமா, எடப்பாடியார் ஐயா முதலமைச்சரா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து எல்லாமே கட்டுக்குள்ள இருந்துச்சுங்க. இப்ப இந்த ஃபேமஸா இருந்திருக்கும். இப்ப அவரு இப்ப அவங்க அந்த கட்டுக்குள்ள விலைய வைக்கல. நம்ம இருந்த வரைக்கும் கரண்ட் பில்லையும் ஏத்தல, நம்ம வந்து வீட்டு வரியும் ஏத்தல, சொத்து வரியும் நம்ம ஏத்தலைங்க. இப்ப அவங்க எல்லாமே ஏத்திட்டாங்கல்ல, விலையை ஏத்திட்டாங்க. நீங்க ரொம்ப நன்றிண்ணா. இது நாங்க எல்லா வீட்டுக்குமே இந்த மாதிரி சொல்ல போறோம். ஒவ்வொரு குடும்பமா போய் இது நாங்க சொல்ல போறோம். அதான்